அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது மீன் குழம்பு. இதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி, ஒரு 2-3 துண்டு தேங்காய் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வெங்காயம். தேங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சும்மா ஒரு பல்ஸ் போட்டு கோர்ஸாக அந்த மாதிரி கோர்ஸாக அரைஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு 3 வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். 2 வெங்காயம் அப்படியே வச்சு நல்லா மெலிசாக அறுத்துக்கோங்க. இந்த மாதிரி தக்காளியும் நல்லா அறுத்துக்கோங்க. அறுத்து இதில் போட்டுக்கோங்க. ஜாரில் வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3 நல்லா போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மையாக ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா ஜீரகம், கடுகு, வெந்தயம் தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, கருவேப்பிலை, 2-3 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு போட்டுக்கோங்க. முதல்ல சீரகம் போட்டு வெந்தயம், வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெங்காயத்தை நல்லா ரெட்டாக வறுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் கருவேப்பிலையும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு மசாலா, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஜீரகம் தூள், நல்லா அந்த தக்காளி வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கின அப்புறமா நல்லா அந்த தக்காளியும் மேஷ் ஆகிடணும். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கிரேவியை அதில் போட்டுருங்க. அந்த தக்காளி வெங்காயம் அந்த ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஆட்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா கீழே டீ குடிச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி கிரேவி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா அதுக்கப்புறமா மீனும் மாங்காயும் போட்டுருங்க. போட்டு இது தவளை மீன், எந்த மீன் வேணாலும் போடலாம். போட்டு அந்த புளியோட இது போட்டுருங்க. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் நறுக்கிட்டு போட்டுருங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு